அப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு கொட்டி வந்து விட்டது என்று ரேகிங்குக்கு வழிகிட்டார்கள். அப்பொழுது எல்லாம் அப்படித்தான் இனவாதம் கலந்த ஒரு பார்வை தான் பார்க்கப்படுகிற காலம். அவருடைய பெற்றோர்கள் பிறந்த ஊர் பின்னணி எப்படிப்பட்டது? சைவச் சூழல் அல்லது ஒரு தமிழ் சூழல். எங்கள் குடும்பம் புராண படங்களிலே மிகுந்த நம்பிக்கை உள்ள குடும்பம். இந்த நேரம் போராட்ட காலம். எங்களுக்கும் கொஞ்சம் தமிழ் உணர்வு ஏற்பட்ட ஒரு உந்துகை. அதன் காரணமாக தமிழ் அப்படியான உணர்வுகள் என்னிடம் மேலோங்க செயின்ட் ஜோன்ஸ் பாடசாலைக்கு வருகிறது. அந்த நாள் இப்போதும் ஞாபகம். 1970ஆம் ஆண்டிலே நான் பிறந்தவன். அந்த நல்லூர் கோவிலினுடைய அடையாளமாக திகழ்கிற அந்த முகப்பு வாயிலும் 1970 கட்டப்பட்டது. அம்மா என்ன செய்தார் என்றால் அந்த கனவை தகர்த்தார். அவர் சொன்னார், பின்னர் அந்த ஐயாவினுடைய பெயரை சொல்லி அவரை போல தமிழ் சமயம் என்று வந்தால் எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? தமிழை விட்டு சைவ சமயத்தை பார்க்க முடியாது, சைவ சமயத்தை விட்டு தமிழை பார்க்க முடியாது. நான் வெளிவாரியாக கற்று அப்பொழுது பச்ஸ்டாப் நான் தான். எனக்கு BA செகண்ட் அப்பர் என்று பட்டம் தந்தார்கள். உங்களை என்ன ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பினார். என்னை எப்படியும் ஒரு மருத்துவனாக்க வேண்டும். அதனாலே நான் விரும்பியோ விரும்பாமலோ நான் அந்த நேரத்திலே OLலே 4 அனுமதி புத்தளவுக்கு கிடைத்தது. நான் அங்கே போனேன். ரேங்கிங்கிலே என்னை கொன்று விடுவேன் என்று எல்லாம் மிரட்டுகிறார்கள். அவர்கள் விகடமாக சொல்லி இருக்கலாம். வைத்தியராக பார்க்க ஆசைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பின்னாட்களில் உங்களுடைய மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தப்பித்தவறி வைத்தியராகி இருந்தால் நான் ஒரு சாதாரண நோயாளிகளோடு இருந்திருப்பேன். அல்லது அந்த எனக்கு கிடைத்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அந்த கோர்ஸை செய்திருந்தால் இப்பொழுது வணக்கம் நேயர்களே, இந்த வாரமும் சந்திக்கிறோம். இது நக்கீரன் சபையில் புட்டுக்கதை, பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னும் ஒரு அதிதி. அதுக்கு முதல் வணக்கம் ஷியார். வணக்கம் முஷாந்தன். அப்போ ஒரு பக்கம் நல்லூர் அப்படி களை கட்டி கொண்டிருக்கு. சரி, அதில் உங்களோட இதெல்லாம் நல்ல களை கட்டுது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு பார்த்து சொன்னால் நல்லூர் என்றபடியாலே பெரும்பாலும் மரக்கறி தான். அதனால் புட்டு சரி மரக்கறியோட அப்படியே மரக்கறின்னு சொல்லுங்க. ஷியாண்ட முகத்தில் வர்ற அந்த ஒரு அபிநயம் இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள் எல்லாம் பாராளுமன்ற பிரார்த்திக்கலாம். சரி, இந்த நாளில் நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய அதிதி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபர் செந்தமிழ் சொல்லருவி திரு சந்திரமௌலீசன் லலிசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஷாந்தன். வணக்கம் சியான். பொதுவாக ஒரு ஆன்மீகத்துறை சார்ந்தவராக, பேச்சாளராக, கல்விப்புலம் சார்ந்தவராக தெரிந்த திரு லலிசன் உண்மையில் யார்? அவருடைய பெற்றோர்கள், பிறந்த ஊர், பின்னணி எப்படிப்பட்டது? என்னுடைய பிறந்த ஊர் தென்மராட்சியிலே இருக்கிற ஒரு சிறிய கிராமம், சரசாலை என்கிற கிராமம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யாழ்ப்பாணத்திற்கு போகிற பஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அங்கே வரும். 794 என்கிற பஸ் போகிற இடம். அங்கிருந்து யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு வந்து கற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இளமையிலே கிடைத்தது. என்னுடைய தந்தை சந்திரமௌலீசன், அம்மா நவமணி. தந்தையினுடைய ஊர் தான் சரசாலை. சரசாலையிலே இளமையிலே எனக்கு ஏற்பட்ட சில வாய்ப்புகள் குடும்ப ரீதியாக. எங்களுடைய குடும்பம், நீங்கள் மரக்கறி என்று சொன்னீர்கள், நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மரக்கறியை உண்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த வகையில் இவை என்னுடைய பின்புலமாக ஒரு சைவச் சூழல் அல்லது ஒரு தமிழ் சூழல். எங்கள் குடும்பம் புராண படங்களிலே மிகுந்த நம்பிக்கை உள்ள குடும்பம். கோவில்களிலே எங்கள் மூதாதையர்கள் பௌராணிகர்களாக கோவில்களிலே, இப்பொழுது நான் பிரசங்கம் செய்வதைப் போல அவர்கள் பௌராணிகர்களாக கோவில்களிலே புராண பிரசங்கம் அல்லது புராணம் படித்தல் என்று தான் இதை சொல்வோம். அதற்கு உரை சொல்வதை உரை சொல்லல் என்று சொல்கிற மரபு கிடையாது. அதை பயன் சொல்லல் என்கிற மரபைத்தான் யாழ்ப்பாணத்திலே வைத்திருக்கிறோம். அப்படியான மூதாதையர்கள் எனக்கு கிடைத்தது கூட ஒரு வரம். பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? சகோதரர்கள் பற்றி சொல்லி. நான் வீட்டிலே ஒரே ஒரு பிள்ளை, ஏக புதல்வன் அல்லது ஏக குழந்தை என்று வைத்துக்கொள்ளலாம். என்னுடைய தந்தை சாவகச்சேரி நகர சபையிலே ஒரு எழுதுவினைஞராக பணியாற்றினார். அம்மா ஒரு வீட்டு பணியாளர். ஆனால் பலத்த எதிர்பார்ப்போடு அவர்கள் என்னை யாழ்ப்பாணத்திலே கல்வி பயில வைக்க வேண்டும் என்று இளமையிலே என்னை வீட்டுக்கு அருகிலே இருக்கிற சரசாலை சரஸ்வதி வித்தியாலயத்திலே கல்வி பயில வைத்தார்கள். அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்திற்கு செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே என்னை சேர்த்தார்கள். அந்த நேரத்திலே செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு செல்வது, தென்மராட்சியிலே இருந்து செல்வது இலகு.
அடுத்தது அது ஒரு தனியார் பாடசாலை. அப்போதிருந்த சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை காட்டிலும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கு சற்று அதிபர் ஆனந்தராஜன் இருந்த காலம். அதனால் விருப்பத்தோடு அங்கே கொண்டு போய் என்னை சேர்த்தார்கள். சரி, முதல் சென்ட் ஜோன்ஸ் பாடசாலைக்கு வருகிறது அந்த நாள் இப்போதும் ஞாபகம் இருக்கு? இப்பொழுதும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நல்லூர் என்று சொன்னீர்கள். நல்லூர் எசமான் எனக்கு அடுத்த வகுப்பிலே படிக்கிறார். அவரும் ஒரு சைவ சூழலில் இருந்து வந்தபடியால் ஒரு மன ஒருமைப்பாடு சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரோடு ஏற்பட்டது. என்னுடைய அம்மா அவரை பார்த்து முருகன் முருகன் என்று சொல்லுவார். அவர் அவ்வளவு கொள்ளை அழகு இளமையிலே. அடுத்தது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம், 1970ஆம் ஆண்டிலே நான் பிறந்தவன். அந்த நல்லூர் கோவிலினுடைய அடையாளமாக திகழ்கிற அந்த முகப்பு வாயிலும் 1970 கட்டப்பட்டது. எனக்கு மற்றது, என்னை அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இளமையிலே ஒரு 4-5 வருடங்கள் குழந்தை கிடைக்காத நிலையிலே நல்லூருக்கு நேர்ந்து தான் என்னை பெற்றதாக சொல்வார்கள். நீ பிறந்தது நல்லூரை நேர்ந்து பிறந்ததென்று. எனக்கு அது எத்தனை கோவில்கள் இருந்தாலும், எங்கள் குலதெய்வம் கோவில் இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை அல்லது எந்த ஒரு பயணத்தை நான் செய்வதென்றாலும் நல்லூர் முருகனிடம் வந்து வணங்கி விடை பெற்று செல்லுகிற, அது வெளிநாடு போனால் என்ன, உள்நாடு பயணம் என்றால் என்ன, அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, எங்கள் குடும்பத்தவர்களுக்கும் இருக்கிறது. சரி, நாங்கள் சாப்பிட்டு கொண்டே கதைக்கலாம். குறிப்பாக தமிழ் சமயம் என்று வந்தால் எதற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள்? என்னை பொறுத்தவரையிலே இரண்டையும் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதைப் போல தமிழும் சமயமும் நம் இரு கண்கள் தான். அந்த தமிழை விட்டு சைவ சமயத்தை பார்க்க முடியாது, சைவ சமயத்தை விட்டு தமிழை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் பெரும்பாலான இடங்களிலே கல்வி புலத்திலே ஒரு தமிழ்துறை விரிவுரையாளராக பார்க்கப்படுகிறேன். என்னை உத்தியோகபூர்வமாக சைவ சமயம் கற்பிப்பதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆனால் அந்த தமிழ் சார்ந்த அறிவை நான் பெற்றுக்கொள்கிற பொழுது குடும்பப்புலம் சார்ந்த சைவ சமய அறிவு தான் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களிலும் என்னை ஒரு சைவ சமய பிரசங்கியாக அல்லது சைவ சமய தேடல் மிக்கவராக அடையாளப்படுத்தி இருக்கிறது. அது என்னுடைய ஒரு பக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த பக்கம்தான் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த பக்கமாக இருக்கிறது. சரி, அவன் சொன்னீங்க அம்மா வந்து பெற்றோர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு யாழ்ப்பாணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் என்றால், ஒரே நாளில் ஒரே ஒரு முறை தான் பேருந்து வரக்கூடிய ஒரு ஊரில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து படிக்க வைக்கிற வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்புவேன். உங்களை என்ன ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பினார்? நிச்சயமாக அதை நான் மனம் விட்டு சொல்ல வேண்டும். பெற்றோர்களுக்கு நான் ஒரு வைத்தியனாக வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்க்கை இருந்தது. அதைவிட 2 சம்பவங்களை நான் சொல்ல வேண்டும். எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த இசை, நடனம் இப்படியான துறைகளிலே மிகுந்த ஆர்வம். அம்மாவினுடைய இடம் நீர்வேலி, அரசகேசரி பிள்ளையார் கோவில் சூழல். அந்த வீட்டிற்கு பக்கத்திலே, எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே கேரள தொடர்புள்ள ஒரு ஐயா, அவருடைய குடும்பத்தினர் அந்த ஒரு காணியிலே வாழ்கிறார்கள், ஒரு சிறிய வீட்டிலே வாழ்கிறார்கள். அந்த ஐயா என்ன செய்வார் என்றால் ஹார்மோனியம் வாசித்து பாடல்கள் பாடி, இசை நாடக பாடல்கள், இப்படி அவர் ஒரு இசை ஆர்வம் மிக்கவர். எனக்கு சிறு வயது ஞாபகம்தான் இருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த வாழ்வாதாரத்தை ஓட்டுவதற்கு, இங்கே உங்களுக்கு தெரியும் தானே, இங்கே இசை தவிழ்நாதஸ்வர கலைஞர்களை தவிர வேறு கலைஞர்கள் வாழ்வாதாரத்திற்காக இசையை கைக்கொள்வது கிடையாது. இப்போது இந்த ஐயா என்ன செய்கிறார் என்றால், அடிக்கடி என்னுடைய தந்தையிடம் அல்லது நாங்கள் சரசாலையிலிருந்து நீர்வீழியிலே போய் நிற்கின்ற பொழுது அவர் கண்டால் கேட்பார், ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் சொல்லுங்க, பண்ணிக்கலாம் என்று பேசுவார். இதுதான் என்னுடைய இசைக்கனவை தகர்த்த வார்த்தை. ஏனென்றால் நான் இளமையிலே சிவஞான சுந்தரம் என்று ஒரு இசையாசிரியர் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே கல்வி கற்பித்தார். அவர் அளவட்டியைச் சேர்ந்தவர், நல்ல இசைஞானம் மிக்கவர். அவரிடம் இசையை பயில வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். சில வகுப்புகள் படித்தேன். படித்து கொண்டிருக்கிற பொழுது அம்மா என்ன செய்தார் என்றால் அந்த கனவை தகர்த்தார். அவர் சொன்னார், பின்னர் அந்த ஐயாவினுடைய பெயரை சொல்லி அவரை போல சான்ஸ் கேட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் போவதா என்று அவர் முளையிலேயே
அந்த எண்ணத்தை கிள்ளினார். அது ஒரு பக்கம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததென்றால், என்னை எப்படியும் ஒரு மருத்துவனாக்க வேண்டும். அதனாலே நான் விரும்பியோ விரும்பாமலோ நான் அந்த நேரத்திலே ஓஎல்லிலே 4D 4C பெற்றேன். அது ஓரளவிற்கு என்னுடைய சம ரிசல்ட்ஸை தான் என்னோடு கல்வி கற்ற டாக்டர் மலரவன் கூட பெற்றார். நானும் அவரும் நல்ல நண்பர்கள். அருகருகே என்னுடைய இருக்கைக்கு பக்கத்திலே தான் அவர் எப்பொழுதும் இருப்பார். அதை எப்பொழுதும் நினைவு கூறுவார். நான் சென்ட் ஜோன்ஸுக்கு போன பொழுது கூட அதை அடிக்கடி சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த பெருபேற்றோடு நான் உயர்தரம் படித்தேன். ஆனால் உயர்தரம் அந்த நேரம் போராட்ட காலம். எங்களுக்கும் கொஞ்சம் தமிழ் உணர்வு ஏற்பட்ட ஒரு உந்துகை. அதன் காரணமாக தமிழ் அப்படியான உணர்வுகள் என்னிடம் மேலோங்க இந்த அடிக்கடியான புலப்பெயர்வுகள், இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் பல்வேறு சூழ்நிலை காரணிகளால் போதிய கவனம், என்னுடைய பயோசயின்ஸ் பாடத்திலே போதிய கவனத்தை நான் செலுத்தவில்லை. அதற்கு அப்பால் உயர்தர பெறுபேறு வந்த பொழுது எனக்கு செகண்ட் ஷையிலே 2வது தடவை முயற்சியிலே எனக்கு உணவும் விஞ்ஞானமும் என்று ஒரு கோர்ஸ் இருக்கிறது. அப்பொழுது தான் யூனிவர்சிட்டி காலேஜ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவையெல்லாம் பின்னர் யூனிவர்சிட்டியாக தர உயர்வு பெறுகின்றன. இந்த உணவும் விஞ்ஞானமும் கற்கை நெறி புத்தள என்கிற இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த புத்தளவிலே இருந்த உணவு விஞ்ஞானம் கற்கைக்கு நான் தெரிவு செய்யப்படுகிறேன். தெரிவு செய்யப்பட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வீட்டிலே ஒரு பிள்ளை, வீட்டை விட்டு கைப்பிள்ளையாக, வீட்டை விட்டு வெளியே செல்லாத பிள்ளையாக வளர்க்கப்பட்ட சூழலிலே எனக்கு அது ஒரு புதிய இடம். அப்பொழுதெல்லாம் எத்தனையோ பேரை பிணைக்கி வைத்து பாஸ் எடுத்து போகிற காலம். அப்படி அவர்கள் அனுமதி தந்தார்கள். போனேன். ஆனால் என்னுடைய ஒரு உறவுக்காரர் தான் என்னை அங்கே கூட்டிக் கொண்டு போனார். அப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு கொட்டி வந்து விட்டது என்று ரேகிங்குக்கு வழிகட்டார்கள். அப்பொழுது எல்லாம் அப்படித்தான் இனவாதம் கலந்த ஒரு பார்வை தான் பார்க்கப்படுகிற காலம். அது எனக்கு ஒரு துரதிர்ஷ்டமாக இருந்தது. அன்றே என்ன செய்தேன் என்றால், இரவோடு இரவாக பயணித்து காலை போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதுகளை செய்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அதனோடு காலையே கொழும்பு என்று கண்ட பஸ்ஸிலே நான் ஏறி மீளவும் வெள்ளவத்தையிலே இருக்கிற என்னுடைய உறவுக்காரர் வீட்டிற்கு வந்து விட்டேன். வந்து பின்னர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்பொழுது மலே ஸ்ட்ரீட்டில் இருந்தது. இப்போது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனிலே அப்பொழுது என்னுடைய ஊரை சேர்ந்த, என்னுடைய வீட்டிற்கு அருகிலே வசித்த ஒரு அண்ணர், அவர் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியிலே வேலை செய்த பொழுது ஒரு சிங்கள பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். பின்னர் அவர்கள் இங்கே இருக்க முடியாமல் அவர்கள் கொழும்பிற்கு சென்று விட்டார்கள். அதற்கு மாலா அக்கா என்று பெயர். இப்பொழுதும் என்னோட தொடர்பில் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார் என்று அப்பொழுது தொலைபேசி எந்த தொடர்பும் இல்லை. நான் வாசலிலே போய் இப்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு தெரிந்த ஆங்கிலத்திலே மாலாக்காவை சந்திக்கப் போகிறேன் என்று செக்யூரிட்டியிடம் சொன்ன பொழுது அவர்கள் அனுமதித்தார்கள். மாலாக்காவும் என்னை கண்ட மாத்திரத்திலே அவர் வாஞ்சியோடு என்னை சிறு வயதிலே சரசாலையிலே இருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ்ஸிலே கூட்டிக் கொண்டு போனவர், தலை தடவை கூட்டிக் கொண்டு போனவர். என்னை அன்போடு தழுவி என்ன விடயமாக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், இப்படி என்னுடைய அனுமதி புத்தளவுக்கு கிடைத்தது, நான் அங்கே போனேன், ரேங்கிங்கிலே என்னை கொன்று விடுவேன் என்று எல்லாம் மிரட்டுகிறார்கள். அவர்கள் விகடமாக சொல்லி இருக்கலாம், விரட்டுகிறார்கள். எனக்கு அந்த பின்புலம் தெரியாது. ஆகவே எனக்கு யாழ்ப்பாணத்திற்கு மாற்றித்தாருங்கள். இப்பொழுதும் ஆசிரியர்கள் அதைத்தான் கேட்பது, யாழ்ப்பாணத்திற்கு மாற்றித்தாருங்கள் என்பதை போல நான் கேட்டேன். அப்பொழுது அவரும் அங்கே ஒரு ஸ்டெனோகிராஃபராகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆக பெரிய உத்தியோகம் ஒன்று இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று அவர் அந்த நேரம் செயலாளராக இருந்த, நான் நினைக்கிறேன் அத்துலத் முதலியோ, அப்படி ஒரு மினிஸ்டர் அல்ல, அப்படி ஒரு செயலாளர். அவரிடம் போய் சொன்னார், இப்படி என்னுடைய வேண்டப்பட்டவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று. அவர் கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுத்தால் அவர் பார்த்தார். பார்த்துவிட்டு சம்பவத்தை கேட்டார். நான் சொன்னேன், நாங்கள் இந்த ஒரு உங்களுக்கு தெரியும், தனியே ஒரு வெளிப்புல தொடர்புகள் குறைந்த சூழலிலே தான் அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வளர்ந்தோம்.
ஆகவே எப்படி பேசுவது, எப்படி மற்றவர்களோடு கதைப்பது என்று தெரியாமல் வளர்ந்த காலம். நான் சொன்னேன், என்னால் அங்கே படிக்க முடியாது, எனக்கு அவர்கள் வெட்டி விடுவேன் என்று சொல்கிறார்கள், ஆகவே எனக்கு யாழ்ப்பாணம் மாற்றித்தாருங்கள் என்று. அவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தாறுமாறாக என்னை பேசினார். பேசி என்னை அனுப்பினார். அதிலே எழுதினார், போனால் அங்கேதான் போக வேண்டும் என்று எழுதினார். எழுதிய அதே கையோடு நான் வெளியே வந்தேன். பின்னர் தான் அவரும் நிலைமையை புரிந்து கொண்டார். வேறு அலுவலர்களோடு போய் நிலைமையை சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல மெடிக்கல் மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அங்கே குளித்தால் கடிக்கிறது, அப்படி ஏதாவது ஒரு நல்ல மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பித்திருந்தால் மாத்திரம் யூனிவர்சிட்டி மாற்றலாம், இல்லை என்றால் மாற்ற முடியாது. நான் அதே விரக்தியோடு மீண்டு வந்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்களுக்கு நிலப்புலங்கள் இருக்கின்றன, வயல் செய்வேன், தென்னந்தோட்டம் இருக்கிறது, எனவே அதனோடு என்னுடைய வாழ்க்கை ஓடலாம் என்கிற நம்பிக்கையை வீட்டிலும் தந்தார்கள். எனவே நான் மீளவும் சிறைசாலைக்கு திருப்பி வந்து விட்டேன். பின்னர் ஆர்ட்ஸ், அதாவது வெளிவாரியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொடுத்த ஒரு வரம். அப்பொழுதுதான் வெளிவாரி கற்கை ஆரம்பிக்கப்பட்டு எங்களைப் போல பல்கலைக்கழக வாய்ப்பிலே ஏமாற்றமடைந்தவர்கள் அல்லது அதை தவற விட்டவர்கள், என்னை எந்த வகுதிக்குள்ளே சேர்ப்பதென்று எனக்கே தெரியாது, அப்படியானவர்களுக்கு ஒரு வரம் கிடைத்தது. நான் வெளிவாரியாக கற்று, அப்பொழுது பஸ் ஸ்டாப் நான் தான். எனக்கு பிஏ செகண்ட் அப்பர் என்று பட்டம் தந்தார்கள். அது கூட இதை நானே தொடர்ந்து கொண்டு போகிறேன். அது கூட இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. சரி, குறிப்பாக ஒரு நிராகரிப்புக்கு பின்னால் தான் ஒரு வெற்றிக்குரிய படிக்கலும் இருக்குது. தச்சு தவறி அன்றைக்கு நீங்கள் புத்தகங்களை படிச்சிருந்தால் இன்றைக்கு நிலைமை வேறாக இருக்கும். சரி, உங்களை ஒரு வைத்தியராக அனுப்பி அல்லது வைத்தியராக பார்க்க ஆசைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பின்னாட்களில் உங்களுடைய மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நிச்சயமாக. நான் எடுக்கிற எந்த முடிவையும் நான் ஒரே பிள்ளை என்ற காரணத்தால் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். சரி, தச்சு தவிர நீங்கள் வைத்தியராக இருந்தால் இவ்வளோ பிரபலமாக இருப்பீங்களா அல்லது இப்போ இருக்கிற துறை உங்களுக்கு பிடித்து? நான் நினைக்கிறேன், இது நான் சமய நம்பிக்கை உடையவன், அது ஆகும் காலத்து ஆகும் என்கிற வகையிலே என்னை இப்படியான ஏமாற்றங்களூடாக இந்த நிலைக்கு கொண்டு சென்று கடவுள் விட்டிருக்கிறார் என்கிற எதிர்பார்க்கை தான் இருக்கிறது. தப்பித்தவறி வைத்தியராகி இருந்தால் நான் ஒரு சாதாரண நோயாளிகளோடு இருந்திருப்பேன், அல்லது அந்த எனக்கு கிடைத்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அந்த கோர்ஸை செய்திருந்தால் இப்பொழுது கையிலே கூட வருமானம் சில வழிகளிலே இருந்திருக்கலாம். இந்த உணவு பதனிடல் இப்படியான தொழிற்பாடுகளிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்திருப்பேன், ஒரு குடத்துள்ளிட்ட விளக்காக இருந்திருப்பேன். அதற்கு பிறகு நான் ஆசிரியராக போட்டி பரீட்சை மூலம் தெரிவாகிறேன். தெரிவாகி என்னுடைய ஆசிரிய கற்கை நெறி விஞ்ஞானத்துறை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த கல்வி வரலாற்றிலேயே நான் நினைக்கிறேன், விஞ்ஞான பயிற்சி பெற்று விஞ்ஞானம் கற்பிக்காத ஒரே ஒரு ஆசிரியராக நான் தான் இருப்பேன் என்று. ஏனென்று சொல்லியிருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், நான் பலாலி ஆசிரியர் கலாசாலை அப்பொழுது இடம்பெயர்ந்து முத்துத்தம்பி வித்தியாலயத்திலே தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அப்பொழுது அங்கே கற்க வந்தவர் தான் என்னுடைய மனைவி கவிதா. அவர் ஒரு தூரத்து வழியிலே எங்களுக்கு உறவினராக இருந்தார். என்னுடைய தந்தை மிகவும் ஆர்வப்பட்டார். அவர் அந்த யாழ்ப்பாண பழைய மரபு சார்ந்த எண்ணங்களை படைத்தவர். அது இது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு தீட்சை வைத்துவிட்டு தான் மிச்ச அலுவல் பார்ப்பார். நானும் அப்படி நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது. சிறு வயதில் அப்படி நான் நடந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உள்ளதை சொல்ல வேண்டும். நான் அனுட்டானம் பார்க்கிறது, ஏதாவது விரதம் என்றால் செய்வேன், ஒவ்வொரு நாளும் அனுட்டானம் பார்ப்பது கிடையாது. எனவே அந்த குடும்பத்தோடு திருமண தொடர்பை வைக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை விரும்பினார். ஆகவே வீட்டிலும் பச்சை கொடி இருக்கிறது என்று அது இருமணம் கலந்த திருமணமாக. இந்த திருமண விஷயங்கள் இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது, விரிவாக பேசலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிக்கிறது. சரி, ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து